இன்றைக்கி நம்ம பாறை மீன் குழம்பு பார்க்க போகிறோம். பாறை மீனுக்கு வந்து நான் தலை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். மித்த பீஸ் எல்லாம் வந்து பொரிக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, தக்காளி, பச்சை மிளகா, தேங்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, குருமிளகு, சீரகம், வெந்தயம், மல்லித்தூள், மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் எடுத்து ஊற போட்டிருக்கேன், உப்பு தேவையான அளவு. இன்றைக்கி நம்ம இந்த மீன் குழம்பு வந்து வெங்காயம் எல்லாம் நல்லா வணக்கி அரைச்சி தான் செய்ய போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரம் வச்சு வெங்காயம் ஃபஸ்ட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றி வணக்கிறேன். நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் நம்ம ஒவ்வொரு பொருளாக போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிறப்பவே தக்காளியும் போட்டு வதக்கிடலாம். நான் 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி போடுறேன். இதையும் நல்லா வதக்குங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். குருமிளகு 1 ஸ்பூன், இது குட்டி ஸ்பூன் தான். இதுலேயே நம்ம சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். அவ்வளோதான், போதும். ரொம்ப போட வேண்டாம், இவ்வளோ போட்டிங்கன்னா போதும். இதையும் நல்லா போட்டு அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை வதங்கினதும் தேங்காயும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா வதக்கி பண்ணிங்கன்னா மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காயம் நல்லா வதக்கிட்டு மசால் பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்குவோம். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ரொம்பலாம் ப்ரௌன் கலரில் வதங்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் மாறிட்டு தக்காளியை போட்டு வதக்கிட்டு குருமிளகு, சீரகம், தேங்காயும் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கட்டும். வதங்கினதும் மசால் பொடி போட்டு ஆற வச்சு எடுத்து அரைச்சிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். தேங்காய், தக்காளி, வெங்காயம், குருமிளகு, சீரகம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசால் பொடி ஆட் பண்ணிக்கலாம். மல்லி ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் நான் 3 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு நல்லா இது கூடயே நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும் இந்த எண்ணெயில். அப்போ தான் அந்த மசாலோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை இறக்கி ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். குழம்பு வைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மீன் குழம்ப தாளித்து விட்டுடலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காயிட்டும். எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். வெந்தயம் இல்லாமல் மீன் குழம்பே கிடையாது. வெந்தயம் சேர்த்து தான் மீன் குழம்பு எப்பவுமே பண்ணணும். வெந்தயம் நல்லா செவந்து வரட்டும். வெந்தயம் கடுகும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்ச விழுதை ஃபுல்லாக இதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளியை நல்லா கரைச்சி புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டு உப்பு, நான் மீன் தலை தான் எடுத்திருக்கேன் ஃபுல்லாக. மித்த பீஸ் எல்லாம் பொரிக்கிறதுக்கு வச்சுருக்கோம். நல்லா இந்த அளவுக்கு கொதி வந்ததும் மீனை சேர்த்திட்டு மீன் வெந்ததும் குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சு. மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சிடலாம். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போது பிளேட்டில் போட்டுடலாம். சாதம், நம்ம குழம்பு, மீன் குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
பொரிச்ச மீன்.